சொல்லுவோம். ஏன் கடக லக்னத்துல பிறந்தார்? அந்த மாதிரி அந்த அனந்தராம தீட்சிதர் பெரியவாள்லாம் என்ன பண்ணிருக்கார், யாகம் எல்லாம் ஆயிடுத்து, எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து, அவபிருத்தமே ஆயிடுத்து. அந்த நேரத்துக்கு ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்தானா. ஏன்னா அவ குலதெய்வம் பாலசாஸ்தா. ஓடி வந்ததான். ஓடி வந்து இப்ப எனக்கு எதான குடு, எனக்கு பசிக்கிறது அப்படின்னதான். இவர் அங்கங்க சுத்தி முத்தி பார்த்திருக்காரு, ஒண்ணும் இல்ல. என்ன ஆயிட்டு இருக்குன்னு கேட்டிருக்காரு. இனிமேதான் ஆகாரங்கள் ஆகணும், பாயசம் கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்னாராம். ஆண்டவனுக்கு ரொம்ப பிரியமே பாயசம் தான். இன்னைக்கும் கருடக்குறிச்சி சாஸ்தா பிரீத்தியில நூறணியில அங்கெல்லாம் போய் பார்த்தா தெரியும், ஒரு 3 உருளி இருக்கும். உருளினா ஒரு 2 பேர் அதுக்குள்ள படுத்துக்கலாம், கழிய போட்டு கூட எடுக்க முடியாது, அந்த மாதிரியான உருளி. அந்த உருளி எதிரில் பாயசம் ஆயிண்டே இருக்கணும். இவர் பூஜை பண்ணும்போது அதை பார்த்துட்டே இருப்பார். அங்கேருந்தே நிவேத்தியமாகும் சாஸ்தா பிரீத்தியில, அப்படியே நிவேத்தியமாகும். நிவேத்தியமான எடுத்து பரமாறுவா. அதுக்கு சதசதயம்னு பேர் அந்த பாயசத்துக்கு. சாஸ்தா பிரீத்தியில அந்த பாயசம் அவசியம் இருக்கணும். பகவானுக்கு அந்த பாயசமே, அதனாலதான் அவருக்கே பாயசான்ன பிரியாய நமகான்னு இருக்கு. அந்த பாயசத்தை மேல அவருக்கு அவ்வளவு பிரியம். அந்த மாதிரி என்ன இருக்கு, இந்த குழந்தை கேட்டு இருக்கு, கேட்ட உடனே கொதிக்கிற பாயசம் தான் இருக்குன்னு சொல்லி அவ சொன்ன உடனே அந்த பாயசத்தை கொண்டு வந்து, இல்ல பரவாயில்ல எனக்கு கொண்டு வான்ட்டார். கொண்டு வந்து வேக வேகமா குடிச்சுட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை கொதிக்கிறதான பாயசத்தை குடிக்க முடியுமான்னு பார்த்திருக்கா. கொஞ்ச நேரத்துல யாகம் பண்ண பெரியவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கா, இந்த மாதிரி இப்படி பாயசம் இப்படி ஆயிடுத்து, அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து கேட்டான்னு. அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்கார். எங்க குலதெய்வமே வந்திருக்க போதாடா அப்படின்னு அங்கேருந்து ஓடி வந்து பார்த்தா அந்த குழந்தையை காணல. இவர் ஓடி போய் அவ குலதெய்வம் சன்னதிக்கு, எருமத்தல கிராமம் திரையம்பகபுரம்னு பேரு, செங்காலிபுரத்துக்கு, அங்க போய் நமஸ்காரம் பண்ணி சரணாதி பண்ணாராம். சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணி, நான் தான் வந்தேன், கவலைப்பட வேண்டாம், யாகம் எனக்கு திருப்தி ஆச்சு, ஒத்துண்டேன் நான் பூர்ணமானாராம். ஏன்னா சாஸ்தாவுடைய சகஸ்ரநாமத்துலதான் பின்னாடி அப்தோரியாம கிருத்துமயாய நமஹ, வாஜபேயாத்ம தெய்வதாய நமஹ, பௌண்டரீக பலப்பிரதாய நமஹ, இப்படின்னு எல்லா யாகங்களுக்குமே ஒரு அத்தியக்ஷனாக பகவானை கொண்டு போய் பேசியிருக்கு. அதனால அதுக்கு ஊர்ஜிதம் பண்ணுமா போல சாஸ்தா பண்ணி கொடுத்தாருன்னு உண்டு. இது எதுக்கு சொல்ல வரேன், அனுஷ்டானமா இருக்கிற எத்தனையோ பெரியவாளுக்கும் இந்த குலதெய்வம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய குலதெய்வத்தை வச்சுட்டு இருக்கிறவன் யாரு தெரியுமோ, திருப்பதிகாரன் தான். யாருக்கு தெரியறதோ தெரியலையோ எல்லாம் நான் வச்சுக்கிறேன் அந்த பொறுப்பேன்னு வச்சுட்டு வருவார். எங்க குருநாதர்ல இருந்து எல்லாருக்கும் குலதெய்வம் ஸ்ரீனிவாசன் தான். ஸ்ரீனிவாசன்னா அவளுக்கு அப்படி ஒரு ஈடுபாடு. புரட்டாசி சனிக்கிழமைனா ஒரு மாவிளக்கு போட்டு வெங்கட்ரமணா கோவிந்தான்ட்டா அவளுக்கு ஒரு திருப்தி. இந்த ஆச்சு, நேத்து தான் ஆச்சு. நேத்தே நம்ம ஆசிரமத்தில் 4 சனிக்கிழமை மாவிளக்கு உண்டு. நேற்று அடியன் ஒரு இதுக்கு போற காரணத்தினால இவனை விட்டு பூஜையை பண்ணிவிடு நீ அப்படின்னு பண்ணிவிட்டு மாவிளக்கும் போட சொல்லியாச்சு. மாவிளக்கு போட்டா காணிக்க சமர்ப்பணம் பண்றது உண்டு. காணிக்கையும் சமர்ப்பணம் பண்ணியாச்சு. வண்டியில வந்துட்டு இருக்க நான் சொல்லிட்டு இருக்கேன், காணிக்கையும் சமர்ப்பணம் பண்ண சொல்லியாச்சுன்னு. ஆனா மனசுக்குள்ள அதோ நாம இன்னைக்கு சேவிக்க முடியலையே நினைச்சுட்டு மடத்துக்கு, சிங்கேரி மடத்துக்கு போக வெங்கட் நாராயணாரோட வழியா தான் போறேன். நேத்து சரியா புரட்டாசி சனிக்கிழமை ஒருத்தர் நாமம் போட்டு கையில பெருமாளுடைய படத்தை வச்சுன்னு காணிக்கைக்கு நிக்கிறா. நான் உடனே சொன்னேன், அப்பா எது இருக்கோ சமர்ப்பணம் பண்ணிடுறேன். அவனும் பண்ணா. அதான் அவனுக்கு தெரியும், எதுக்கு 1க்கு 2 வாங்கிக்கணும்னா அவன் வாங்கிப்பான். அது அவன்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாமர்த்தியம். அதனால இதெல்லாம் நாம ஏதோ ஒரு நம்பிக்கைக்கோ ஏதோ ஒரு இதுக்கு அப்படி ஆறதுன்னு சொல்ல முடியாது. அது இப்படி ஆகணும், அன்னைக்கு சனிக்கிழமையா ஏற்படணும்னு என்ன இருக்கு. அதனால இது பகவானுடைய ஒரு அனுகிரகம் தான். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டாக்கா, குலதெய்வத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும், அந்த குடும்பத்தை காப்பாத்தியே ஆகணுங்கிற ஒரு பெரிய ஒரு இது உண்டு. அந்த குலதெய்வத்துக்கு அந்த சம்பந்தம் உண்டு. அந்த குலதெய்வத்தை மீறி அந்த முதல் முடியவோ வேற எதையோ பண்ணிட்டா அந்த தெய்வம் அதை காமிச்சு கொடுக்கும். அதுக்கு உதாரணம் எங்களுடைய கோவில்லையே சுப்பிரமணியம்னு இருக்கார், ராசிபுரத்துல இருக்கார். இப்ப ஒரு கோவில்லாம் பார்த்துட்டு இருக்கார். அவர் எங்கிட்ட சொன்ன அனுபவம் இது. அவருக்கு சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போது முதல் முடி எடுக்கணும். இத்தனைக்கும் அவளுக்கு ரொம்ப பக்கம் கண்ணூர்பட்டி. அப்படி எடுக்கிற சமயத்துல ஏதோ ஒரு காரணத்தினால அவ வேற எங்கேயோ முடி எடுத்துட்டாலோ என்னமோ தெரியல. என்ன எடுத்து முடி எடுத்த கொஞ்ச நாள்லயே இந்த காதுல வரிசையா புண்ணா வந்துடுது. என்ன காரணம் பண்ணி பார்த்தோம், அவருக்கு சரியா இல்ல. அப்புறம் அவ பெரியவா யாரோ, ஏண்டா நம்ம குலதெய்வத்துக்கு போய் முடி எடுத்து அங்கன்னா காது குத்தணும், அது பண்ணா சரியாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே கோவிலுக்கு வந்து முடியறைக்கி புடவை சாத்தின உடனே அது அவருக்கு சரியாயிடுதுன்னு அவரே இந்த அனுபவத்தை எங்கிட்ட சொல்லியிருக்கார். அதனால இன்னைக்கும் அந்த முடி இருக்கிறதும் அந்த இதையும் குலதெய்வம் தங்கிட்ட வச்சுட்டு இருக்கு. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அந்யோன்யம் வேணும். இன்னைக்கும் கேரளத்துல பிரஷ்னம்னு ஒரு மார்க்கம் உண்டு. அந்த பிரஷ்னத்தை பார்க்கும்போது அவள்லாம் சொல்ற ஒரே விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், குலதெய்வ அனுகிரகத்தை சம்பாதிச்சு வச்சுக்கோங்க, மத்த எல்லாம் தானா வரும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்துடுத்துன்னா எதை வேணா எப்ப வேணா சாதிக்கலாம். அந்த குலதெய்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு விஷயம்.